வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கோட வீடியோவில் உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை எப்படி பாதியாக குறைக்க முடியுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் கிலோ 150 ரூபாய்க்கும் பழங்கள் இருக்குது, கிலோ 40 ரூபாய்க்கும் பழங்கள் இருக்குது. 40 ரூபாய்க்கு விற்கிற பழங்கள் லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வரும். அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கோ கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ வாங்கினீங்கன்னா கிலோவுக்கு 110 ரூபா லாபம் இருக்குங்க. இன்னைக்கு மாதுளை சிவப்பு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிருணி பழம் கிலோ 30 ரூபா, ஆரஞ்சு பழம் கிலோ 70 ரூபா, தர்பூசணி கிலோ 15 ரூபா, முலாம்பழம் கிலோ 15 ரூபா, சப்போட்டா கிலோ 45 ரூபா, ஆப்பிள் சிவப்பு கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்காய் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மாம்பழம் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. வாஷிங்டன் ஆப்பிள் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. விதையில்லா திராட்சை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பப்பாளி பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மாதுளை சாதா கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அன்னாச்சி பழம் கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. நேந்திரம் பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பூவாழைப்பழம் ஒன்று 8 ரூபா. கிவி ஒரு பாக்ஸ் 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. டிராகன் பழம் ஒரு கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ப்ளம்ஸ் ஒரு கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு பழத்தோட விலை எல்லாமே 100 ரூபாய்க்கு விட அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சில்லறை விலைகளில் இன்னுமே அதிகமான விலையில விற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கு என்னென்ன பழங்கள் வாங்கினா நம்மளுடைய செலவு பாதியாக குறையும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு பூவாழைப்பழம் ஒன்று 8 ரூபா, செவ்வாழைப்பழம் ஒன்று 15 ரூபா, தர்பூசணி மற்றும் முலாம்பழம் கிலோ 15 ரூபா, பப்பாளி பழம் கிலோ 25 ரூபா, கிருணி பழம் கிலோ 30 ரூபா, சப்போட்டா கிலோ 45 ரூபா, கொய்யாப்பழம் கிலோ 45 ரூபாய், நேந்திரம் பழம் கிலோ 50 ரூபாய், ஆரஞ்சு பழம் கிலோ 70 ரூபாய், மாதுளை சாதா கிலோ 80 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 10 வகை பழங்களை இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ கடைக்கோ வீட்டுக்கோ அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய பழங்கள் வாங்குற பட்ஜெட் பாதியாக குறைங்க. இந்த விலைகள் எல்லாமே மொத்த விலைகள். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த விலைகளை விட குறைந்தது 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சில்லறை விலையை அதிகமாக வச்சு விற்பாங்க. பழங்கள் வாங்குறதுல எப்படி லாபம் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை வாங்கி சாப்பிட்டோன்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், நம்மளுடைய வீட்டு செலவும் கொஞ்சம் குறையுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்கள் லிஸ்ட்டை நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவை வெளியிடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா நம்மளுடைய லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போங்க. நாளைக்கு என்னென்ன பழங்கள் எவ்வளோ விலைக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.